சமூக வலைத்தனாலதான் தோத்தங்கிறத தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் சரி, திமுக தலைவர் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, ஏன் தோற்றங்கிறது கூட புரியாம இன்னும் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை பொறாமையுடனும் தூக்கமின்மையுடனும் என்ன மாதிரி இவங்களை திருப்பியும் போலி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள் கிட்ட பொய்யா பிரச்சாரம் பண்ணலாம். எலெக்ஷன் முன்னாடி முதலமைச்சரா இருக்கும் பொழுது மாண்புமிகு திரு முன்னாள் முதல்வர் அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கினாரு. அந்த பிரச்சாரம் எல்லாம் மக்கள் தூக்கி எறிந்தாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே ஒரு பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துச்சு. ஒரு நல்ல எதிர்காலத்தையும் தமிழக மக்களுக்கும் வேலை செய்யவும் ஒவ்வொருத்தரும் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவையாற்ற வந்தாங்க. அத திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இவங்க 3 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணது குதிரை பேரம். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ஓபி பழனிசாமி அவர்கள், திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், இவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திமுக சேரும்போது அது குதிரை பேரம் கிடையாதா?